வந்துட்டு நான் எஸ்கியூஎல்ல பற்றி டீட்டெயிலாக டீச் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஸோ நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னால் என்ன, தென் வந்துட்டு ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இதை டீச் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னால் ஒரு பெரிய லாங்குவேஜ், அது கற்றுக்க முடியாது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அது லாஜிக்ஸை மட்டும் படித்தா போதும். மற்றபடி எஸ்கியூஎல் வந்துட்டு ரொம்ப ஈஸி. நான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னால் என்ன, why we need to read the structured query language அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். தென் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸில் டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு கபோர்ட் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் வந்துட்டு ஒரு 3 ரேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ரேக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக பேண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, செகண்ட் ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக ஷர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, தேர்ட் ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக டாப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு இந்தந்த இடத்துல இது இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் சொன்னேன்ல, கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இங்கே எதை மீன் பண்ணுது, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜில் டேட்டாஸை மீன் பண்ணுது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்தந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரேக்கில் பேண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் ரேக்கில் வந்துட்டு ஷர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக எடுத்து போட்டுட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு அது தெரியல, உங்கள் இன்ஃபர்மேஷனே எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா கன்ஃபியூஷன் அக்கர் ஆகும்ல, அப்போ நீங்கள் உட்காந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ இதே தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜும் ஃபாலோ பண்ணுது. இப்போது ஒரு கம்பெனியில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸை ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் அந்த டேட்டாஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அவங்க எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம கான்டெக்ட்ஸை சொல்லணும்னா, நம்ம மொபைலில் வந்துட்டு நார்மலாகவே கான்டெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போது கான்டெக்டில் A to Z வரைக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதில் நடுவில் இப்போ ஆர்கனைஸாக இல்லைனா ஏ இருக்க வேண்டியதில் இசட்டும், இசட் இருக்க வேண்டியதில் B, இல்லை C இருக்க வேண்டியதில் D, அப்படி மாறி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். நம்ம டேட்டாஸே ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஸோ இதுக்கு தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இதில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜில் நான் ஆல்ரெடி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுறப்போ இந்த டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும், ஐ மீன் எடுத்து பார்த்துக்க முடியும், மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி சின்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா, லாட் ஆஃப் கம்பெனிஸில் வந்துட்டு ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு, பேக் அண்ட் டெவலப்பர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எஸ்கியூஎல் முக்கியம். ஏன் எஸ்கியூஎல் முக்கியம்னா, ஒரு கம்பெனியில் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களோட சேலரி, அவங்களோட ஏஜ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் நம்ம போடணும். அவங்க தான் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட், இல்லை பேக் அண்ட் டெவலப் பண்ணுறவங்க. இது எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க, லைக் ஒரு அமேசான்லேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டைமில் இந்த பர்சன் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்துட்டு அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ டேட்டா சேவ் ஆகலாம், என்ன நடக்கும்னு சொல்லுங்கள், வேறு யாருக்கோ போகும். ஸோ இதை வச்சு தான் யூஸ் பண்ணி அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்றத வச்சு தான் வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதே தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூல் செட்டப் வந்துட்டு இங்கே வந்துட்டு C, Python, C++, அதுக்கெலாம் வந்துட்டு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு ஆன்லைன் டூலே போதும். லைக் SQLite-online.com, DBFeederன்னு 2 இருக்குது. இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் வந்துட்டு இது எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அது வரைக்கும் பை. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.